சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இப்பொழுது கேட்கலாம் யோகா சிந்தனைகள். சார், இப்போ யோகா அப்படிங்கிறது என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். யோகா அப்படிங்கிறது ஜென்ரலாக அது ஒரு வாழும் முறை, அது ஒரு பயிற்சி அப்படிங்கிறது தவறான கண்ணோட்டம். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மிக விளக்கமாக தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்ட ஒரு வாழும் நெறி அல்லது வாழும் கலை அப்படின்னு தான் சொல்லணும் யோகாவை. யோக பயிற்சிகள் என்பது வேறு, யோகா என்பது வேறு. யோகா என்பது வேறு, யோக பயிற்சி என்பது வேறு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மனிதன் இந்த ரெண்டு வகைக்கும் ஏன் இவ்வளவு இடர்பாடான ஒரு சிக்கலான புரிதலை ஏற்பட்டிருக்கு? இது ரெண்டும் குறித்து கொஞ்சம் விளக்குங்கள் எங்களுக்கு. யோக பயிற்சிகள் என்பது யோகத்துறையில உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம்ங்கிற பயிற்சி இருக்கு, ஆசன பயிற்சிகள் இருக்கு, முத்திரைகள் இருக்கு, பந்தங்கள் இருக்கு, கிரியா இருக்கு. இது மாதிரியான பல்வேறு பயிற்சிகள் நாம் நமது உடலை வைத்து செய்யக்கூடியது. பட் இந்த பயிற்சிகளினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை செய்யறோம் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்வோமையானால், இதனுடைய நோக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷனாக இருக்கும், ஒரு இலக்கு. என்ன இலக்கு? அந்த இலக்கு என்பதுதான் யோகா. யோகா என்பது இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு செய்யப்படுகின்ற பயிற்சிகள் யோக பயிற்சிகள். ஆனால் இன்று உலகத்திலே யோக பயிற்சிகளையே யோகா என்று தவறுதலாக மக்கள்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய நவீன யோகா ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஜென்ரலாக யோகா என்கின்ற சொல் எதையும் செய்ய முடியாது. அது ஒரு செயலற்ற ஒரு நிலைக்கு பேரு தான் யோகா. அதாவது பரிபூர்ணமான நிலை அல்லது ஆனந்தமான நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு உலகத்துல யோக பயிற்சிகளை யோகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆதி காலத்துல இந்த யோகா அப்படிங்கிறது துவக்கப்பட்டதற்கு அல்லது யோக பயிற்சிகள் துவக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், மனிதன் ஆனந்தமயமாக மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அந்த மகிழ்ச்சி என்றால் என்ன, பேரானந்தம் என்றால் என்ன, இப்படிங்கிறத பத்தி எல்லாம் விளக்கக்கூடிய பகுதிக்கு யோக தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோக தத்துவத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த யோக தத்துவத்தை நாம் சரியாக உள்வாங்குவதற்கு நாம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பல்வேறு யோக பயிற்சிகள். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இதுவரைக்கும் பல சிக்கலான புரிதல்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இதுதான் தெள்ள தெளிவான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க குறிப்பிட்டதுல யோகா அப்படிங்கிறது அது ஒரு எல்லை, அது ஒரு இலக்கு, அடைதல் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ யோக பயிற்சிகள் மூலமாக அந்த அடையக்கூடிய இலக்கு என்னவாக இருக்கும்? இது யோக பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல அந்த இலக்குகள் மாறுமா, அல்லது இலக்கு என்பது ஒன்றே ஒன்றுதானா? ஒரு துவக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த யோக பயிற்சிகள், யோகா அப்படிங்கிறது ஆதி காலத்துல துவக்கப்பட்டதனுடைய நோக்கம் வேற. ஆனால் இன்றைக்கு அதனுடைய நோக்கம் டைல்யூட் ஆகி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், நீர்த்து போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆதி காலத்துல இந்த பயிற்சிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு உயிருடன் தொடர்பு கொண்டது, ஆன்மாவுடன் தொடர்பு கொண்டது, ஞானத்துடன் தொடர்பு கொண்டது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த நிலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அது நம்மை மேம்படுத்தி கொள்வதற்காக, நம்மை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும், நம்மளை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சி செய்யப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த யோக பயிற்சிகள் என்பது சிகிச்சை முறையாக மாற்றப்பட்டுருச்சு. முதல்ல அது ஆன்ம பயிற்சியாக இருந்தது, அது ஆரோக்கிய பயிற்சியாக ஆரோக்கிய பயிற்சியிலிருந்து இன்னைக்கு சிகிச்சையா போயிடுச்சு. எப்போது இந்த யோக பயிற்சிகள் என்பது சிகிச்சை முறையாக்கப்பட்டதோ அப்போதுதான் இது உலகம் புறமும் பரவ ஆரம்பிச்சது. அதனால ஒவ்வொருவரினுடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்ப இது மாறுபடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஹால் இருக்கு, அந்த அறைக்குள்ளார ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க, பல்தரப்பட்ட மக்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு மான் குட்டி உள்ள வருதுன்னு வச்சுக்குவோம். எல்லாரும் மான் அப்படின்னு பார்ப்போம். இதுல பல்வேறு வகையான மக்கள்னு நான் சொன்னது. இப்போ ஒரு சாதாரண மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு அது ஒரு மானாக தெரியும். அதே ஒரு கவிஞனுக்கு அதனுடைய கண்ணு வண்டு மாதிரி தெரியும், காலு வேற குச்சி மாதிரி தெரியும், அவனுக்கு அப்படி பார்க்க தோணும். அதே ஒரு ஓவியன் இருந்தால் ஓவியனுக்கு அதனுடைய கலர் காம்பினேஷன் தெரியும். இதே புத்தரை போன்ற ஒரு மகான் இருந்தால் அவருக்கு அது உயிராக தெரியும்.
மான் என்பது ஒன்றே ஒன்று, அது பார்க்கப்படுகின்ற கோணம் மாறுபடுது. அதுபோல இன்றைக்கு யோகா என்பது, யோக பயிற்சிகள் என்பது ஒவ்வொருவரினுடைய பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப, அவர்களினுடைய புரிதலுக்கு ஏற்ப மாறுபடும். அதனால இது ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இதுவரை கேட்டோம் யோகா சிந்தனைகள். யோகா சிந்தனைகளை வழங்கினார் யோகா தெரபிஸ்ட் டாக்டர் பி. மாதவன் அவர்கள்.